அப்பா என்ன வெயில்டா, அடிக்கிற வெயிலுக்கு மஞ்சள் தனியா புதியா மனுச்சிருக்கு. இளநீ எவ்வளவு இருக்கு? 5 ரூபா தானே இருக்கு. அவன் என்ன விலையை சொல்லி பீதியை கிளப்ப போறான் தெரியலையே. அவன் என்ன விலை சொன்னா நமக்கு என்ன, நம்ம விலைக்கு அவனை கொண்டு வந்துருவான். தம்பி 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 பேரம் பேத்திக்கலாம் பேர்காலம் நடந்துகிட்டு இருக்கு. என்னைய போய் தம்பி தொம்பின்னுக்கிட்டு இரியா இரியா சரளமா வந்துருச்சு. அதுக்கே அறுவாலை தூக்குற. இளநீ விற்கிறவன் சூடா இருந்தா வரவி சூட்டு எப்படி சரி பண்ணிக்கி வையா அறுவாலை. தம்பி சொல்லல வை. இளநீ என்ன விலை சொல்லுமல்ல? பச்சை இளநீ 10, செவல் இளநீ 20. அப்ப பச்சையில ஒரு இளநீ, சிவப்புல ஒரு இளநீ சாமியில் கொடு. சாம்பிலா? யோ இது என்ன அரிசி கடை நினைச்சியா? ஆஹா, அரிசி கடைன்னு கரெக்டா சொல்றானே. அருவா வச்சிருக்கேன், காசு கொடுத்தே வாங்கிடுவான். இந்த மாதிரியா நான் சுத்தி வலிச்சு பேச விரும்பல. இதுல ஒரு எண்ணெய் அதுல ஒரு எண்ணெய் வாங்கிக்கிறேன். 10 ரூபாய் இல்லையா 2 ரூபாயா போட்டுக்க. 20 ரூபாய் இல்லையா 3 ரூபாயா போட்டுக்க. 5 ரூபாயில வாங்கிக்க. மரியாதையா போயிரு. என்ன நினைச்சுட்டு இருக்க? யார்கிட்ட பேசுறது தெரியுமா? நீ யார்கிட்ட பேசுறது தெரியுமாடா? 10 ஏக்கர் நிலத்துல 10 லட்சம் தண்ணியை உற்பத்தி பண்ணி நாடு பூரா சப்ளை பண்றவன் பேசிட்டு இருக்கா? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? கிணறு தண்ணி வேணான்னு வெளியே இறச்சி விட்டு கிணறு நிறைய இளநீ தண்ணியை புல்ல பண்ணி குடும்பமே சேர்ந்து முங்கிலிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்க பரம்பரை நாங்க. நானும் பார்த்துக்கிட்டு இருக்க. ஒரு ஜம்மீன்ற மரியாதை பேசிக்கிட்டு இருக்க. பிசினஸ்ல ஒரு மூவ் வேணா ராஸ்கல். பிச்சைக்காரன் பிச்சை கட்டா கூட மோதிரத்தையும் வாட்சியும் கட்டு கொடுக்குற வள்ளல் பரம்பரை நாங்க. பெரிய அம்பானி தம்பி கரெக்டா பேசுறாரு. எத்தனை இளநீ மாதிரி ஓடி போயிருந்தா ராஸ்கல். உன் கடை எவ்வளோடா? 8 லட்சம். உன் கடை 8 லட்சம் சொல்றா. இப்ப வாங்கி நான் தெரியாம பேச்சு விட்டேன் சாமி. இந்தாங்க காசு கூட கொடுக்க வேணாம். எத்தனை எல்லாம் வேணாலும் குடிச்சிட்டு போங்க. ஆள் பார்த்து வியாபாரம் பண்ண பழகு. இப்ப தெரியுதா நான் யாருன்னு? கிறுக்கு பழ சிட்டா பேசுறாரா சிட்டா. என்ன ஜம்மீன் நம்பிட்டா? அப்படியா இருக்கு நம்ம மூஞ்சி. அண்ணே உங்ககிட்டயே சரக்கு எடுக்கிறேனே, கொஞ்சம் அட்ரஸ் கொடுங்கண்ணே. அப்படி கேளு. ஐயோ அட்ரஸ் கேட்கறானே. இப்படி எழுதிக்க. தென்னந்தோப்பு, வத்தலை குண்டு, வாடிப்பட்டி ரோடு, வாணியம்பாடி தெருவு, சென்னை 13, சேலம் 21. அட்ரஸை கேட்டா 7-8 டிஸ்ட்ரிக்ட் பேரை சொல்றானே. ஏ மாமா அங்கே இருக்காரு. எங்க போறீங்க? வியாபாரத்துக்கு போகலையா? இன்னைக்கு சனிக்கிழமை வியாபாரத்துக்கு போல. நேத்துக்கும் போகல. வாரத்துக்கு 2 சனியா வருது. இல்ல மண்டே கீராம போறியா? ஏன் தம்பிகளா உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இந்த கிறுக்கு பயிலோட சுத்திட்டு அலையறீங்க. மாமா டாடா பிள்ளையோட தான் சரி வரல. வாரங்கறல்ல. அப்பா முருகா பக்கத்து ஊர்ல தெரிஞ்சவங்க கல்யாணம் போயிட்டு வர. சமைச்சு வச்சிருக்கேன். அவ எடுத்து வைப்பா. சாப்பிட்டுருங்க வந்துடுறேன். புள்ளைகிட்ட சொல்லிருக்கேன் வரம்ல. புள்ளைகிட்ட பேச விடாம. ஏடே 2 பேருமே வெளியில போயிட்டாங்க. நான் செல்வி கிட்ட முக்கியமான விஷயம் பேசினேன். பேசிட்டு வந்துடல. தெரியும்ல பொடி முன். ரம்யா பையா இருக்கு. உள்ள செல்போன் வேற இருக்கு. கடைக்கு அடிச்ச நிலவரம் தெரிஞ்சுப்போம். ஹலோ யார் பேசுறது? யாரு? மணியா? நான் சொதப்பல் பேசுறேன். இல்ல சொதப்பல் எங்க இருந்தா பேசுற? நீயும் உன் ஃப்ரெண்டுகளும் சேர்ந்து நகை பணத்தோட ஆடி பணம் கட்டிட்டு போயிட்டியாமே. எல்லாம் இங்க இருக்கிற எல்லாத்தையும் ஆடி பின்னிட்டோம்ல. ஆனா ஒரு சந்தோஷமான விஷயம் மாடசாமி என்ன ஸ்டேஷன்ல கூட்டு போய் பின்னி எடுத்தாங்க. உங்களையும் தேடி ஊருக்கு போயிருக்காங்களா? சரிடே இப்ப நீ எங்க இருந்து பேசுற? சரில நான் அப்புறம் பண்றேன். ஏய் ஆன் பண்ணாத. ஆன் பண்ணாதன்னு சொல்றல. அறிவு இருக்கா? உன்னை யார் இதெல்லாம் எடுக்க சொன்னது? தேவையில்லாம நோண்டிக்கிட்டு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஏன் வேண்டது வேலை பாக்குற? யாரு வேண்டது வேலை பார்த்தா? இப்ப பேச பேசுற எல்லா ஊருமும் தெரிஞ்சது. எங்க முதலாளி மார்க்கெட்டால எல்லாரும் மாட்டிட்டாங்களா? பத்தாவதுக்கு எங்களுக்கு தேடி ஊருக்கு வர போயிருக்காங்களா? தெரியுமா உனக்கு? என்ன ரம்யா என்ன ஆச்சு? எல்லாம் அப்புறம் சொல்றேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. என்ன செய்யணுங்கற? வேற எங்கயாவது போகணும். இப்படியே ஒவ்வொரு ஊருக்கா போயிட்டு இருந்தா எப்படி? நமக்குன்னு ஒரு ஆளாவது வேணாமா? ஏன் இல்ல எல்லாரும் திருப்போம்ல. அங்க சித்தப்பா வீட்டு இருக்கு. அங்க எல்லாரும் தங்குவோம். அங்க நரைக்குடன்னு ஒரு அண்ணன் இருக்காரு. பெரிய ஆளு. எனக்காக என்ன வேணா பண்ணுவாரு. சரி நாம இப்ப கிளம்புறோம் ரம்யா. என்னத்தா என்னாச்சு? செல்வி ஒரு முக்கியமான விஷயமா திருச்செந்தூர் போறோம். அத்தா கண்டிப்பா போகணுமா அத்தா? ஆமா செல்வி. நான் வேணா பக்கத்து வீட்டு அக்கா ஃபோன் நம்பர் தரேன். ஃபோன் பண்றீங்களா? நாளைக்கு நான் டூருக்கு போறேன். வரதுக்கு 2 நாள் ஆகும் அத்தா. சரி செல்வி. அத்தையே வருத்தப்பட வேணாம். சரி செல்வி போயிட்டு வரேன். பாய். செல்வி வரட்டுமா? சார் அவங்க இங்கே தான் வரணும் இல்லையா சார்? ஓடி போனவங்க ஆந்திரா கர்நாடகா மும்பைன்னு போயிருக்கலாம் இல்லையா? நாம ஏன் அந்த கோணத்தில் பார்க்கக்கூடாது? சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே சார் ஒரு குட் நியூஸ். உங்கள் பொண்ணோட செல்லுக்கு கண்ட்ரோல் ரூம்லேருந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் செல்லு ஆன் ஆயிருக்கு. அதில் தென்காசி செங்கோட்டை டவர்னு தெரியுது. இந்த குரூப்பில் யாராவது தென்காசி செங்கோட்டை ஆளுங்க இருக்காங்களான்னு விசாரிக்கிறேன். செங்கோட்டை பக்கம் சொந்தக்காரங்க எவன்டா இருக்காங்க? எங்களுக்கு சொல்லுங்கடா.
செங்கோட்டை பக்கம் என் தங்கச்சி இருக்காயா? காசி, யாரையும் விடாத, எல்லாரையும் தூக்கு. போ. யாரையா நீங்க? யாரையா நீங்க? என்ன மச்சான், எப்ப வந்தீங்க? எதுக்கு எல்லாத்தையும் மட்டும் உடைக்கிறாங்க? யார் இவங்க? தெரியல மச்சான், வீட்டை கேட்டாங்க. இவன் தான் உன் தங்கச்சி வீட்டுக்காரனா? டேய், எங்கடா எங்க வீட்டு பொண்ணு? உங்க வீட்டு பொண்ணா? டேய், இவனை தூக்குடா. டேய், உண்மை வர வரைக்கும் ஒரு பயம் விடாதீங்க. அடிடா. ஐயோ, அம்மா. ஐயோ ஏன் சட்டால பாருங்க யார் நீங்க ஊட்ட உடைக்கிறீங்க யார் நீங்க ஐயோ அவரை வேற அடிக்கிறீங்க எனக்கு ஒண்ணும் புரியலையா பாய் மட்ரி 100 பவுன் நகை 1 லட்சம் ரூபாய் பணத்தோட உன் மருமக கூட்டு வந்தானே, அந்த பொண்ணு எங்கடி? பொண்ணா ஏய், ஒளிச்சு வச்சிருக்கிற என் பொண்ணை ஒப்படைச்சா உன்னை உயிரோட விட்டுறேன். எனக்கு ஒண்ணும் தெரியாதியா என் மருமக தான் கூட்டிட்டு வந்தா எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். என் பொண்ணு எங்கன்னு சொல்லு. எனக்கு ஒண்ணு வேணாம் ஐயா என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குத்தாலத்தை பார்க்கணும்னு வந்தாங்க பாவி மக அந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்கான்னு கூட நான் பார்க்கலையா ஒரு நாள் தான் தங்குனாங்க இப்ப எங்க போயிருக்காங்கன்னு தெரியல அவங்க போறப்ப வீட்டுல என் மவதாயா இருந்தா இப்போ மக எங்க? மவ ஸ்கூல் டூருக்கு போயிருக்கையா நாளைக்கு தான் வாரேன் இவன் மக வர வரைக்கும் இவங்க எல்லாரும் நம்ம கண்ட்ரோல் வைங்கடா. என்னங்க மருமோன்னு சொன்னியே, பாத்தியா என் நிலைமை என்னாச்சு பாரு. சரிக்குள்ள நான் என்னங்க கொன்னுருவன், பேசாத, வெட்டி போட வெட்டி. யோ, நான் எதுக்கு உங்க கூட வரணும்? அவருங்கண்ணே கலட்டுங்கண்ணே எடுங்கண்ணே கொடுங்கண்ணே. எதை அவங்க சொல்றீங்க, எதை கழட்ட சொல்றீங்க, என்னத்தடா கொடுக்க சொல்றீங்க? என்ன இது கூட புரியலையா? என்ன? அவருங்கண்ணா வெள்ளியாருனா கொடியா அவருங்கண்ணா அர்த்தம். கலட்டுங்கண்ணா வாட்சி மோதிரம் செயின் எல்லாம் கழட்டுனா அர்த்தம். எடுங்கண்ணா எல்லா பணத்தையும் எடுங்கன்னு அர்த்தம். கொடுங்கண்ணா இருக்கிறத பூரா கொடுங்கண்ணா ஏய், சி, 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 சி. மொத்தம் இருக்கிறது வாட்சியும் சரிதான், வாரி கொடுக்கலாம் ஒண்ணுல போங்கடா. நீங்க எடுக்கலனா நாங்க எடுத்துருவோம். டேய், டேய், ஏன்டா தீபாவளி துப்பாக்கி கட்டினா பயந்துருமா நாங்க? என்னது தீபாவளி துப்பாக்கியா? என்ன ஏயா இது நிஜ துப்பாக்கியா? யோ, இந்த துப்பாக்கியில சுட்டு புடுங்குற அளவுக்கு என்கிட்ட பெருசா எதுவும் இல்லையா? டேய், 10 லட்சம் தன்னா பிச்சைக்காரனுக்கு மோதிரம் போடுறது வத்தல குண்டு ஜமீன் மேட்டர்லாம் கேட்டுதான்டா ரவுண்ட் அப் பண்ணிருக்கோம். அட லூசு பயலுகளா, 10 ரூபாய் இளநீ ஓசில குடிக்கிறக்காண்டி 10 பக்கம் வசனம் பேசி ஏமாத்தி குடிச்சு வர்றேன். அதை நம்பி ரவுண்ட் அப் பண்றீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? அப்புறம் பண்ணகில்லைன்னு சொன்ன ஒரு தின்ன கூட கிடையாது உங்க அம்மா சத்தியமா. எங்க திரும்பு. டேய் மாப்ள செக்அப் பண்றா. செக்கப்பா மாப்பிள கம்மி பீஸ் மாப்பிள. அப்ப இவன்ட்ட பணம் காசே இல்லையா? சரி சரி, இந்த மூதேவி விட்டு இருக்க செயின் வாட்சாவது அட, கழட்டு. என்னங்க இதெல்லாம் ஒரு பெரிய பொருளாங்க உங்களுக்கு? கலக்குறா. ஐயோ, ஐயோ, இரு, ஐயோ, அவர்தான் ஐயோ, வச்சேன். ஐயோ. ஐயோ, இருந்தது இவ்வளவுதான், இதையும் பிடிக்கிட்டாங்களே. சார் 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 சார், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணி விட்டு போங்க சார். என்ன? அதாவதுங்க, நான் இப்படியே போய் என் பொண்டாட்டிக்கிட்ட 2 சாருங்க சேர்ந்து என்னை வழிப்பறி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா என் பொண்டாட்டி நம்ப மாட்டா சார். எங்கேயோ அடகு வச்சு தின்னுட்டு என்ன டைவர்ஸ் பண்ணிடுவா. அதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு போங்க சார். ஜோலிய முடிக்க சொல்றியா? ஐயோ, ஆவுன்னா சோழிய முடிக்கலே இருக்கீங்களா? அது கிடையாது சார். இந்த துப்பாக்கி வச்சு என் சட்டையில அங்கங்க சுட்டு ஓட்டைய போட்டீங்கன்னா தலைக்கு வந்தது தலப்பாவோட போன மாதிரி உசுருக்கு வந்தது உடம்புல கிடக்கிற சட்டையோட வச்சு பிட்ட போட்டு எஸ்கேப் ஆயிடுவேன் சார். பரவாயில்லையா, நல்ல ஐடியாவா இருக்கு. பண்ணி விட்டுருங்க சார். கையை தூக்கு. பாச்சார் பாச்சார் பாச்சார். மெல்ல மெல்ல சார், மெல்ல சார், மெல்ல சார், வேட்டிக்குள்ள போறீங்க சார், இழுத்து வச்சு செய்யுங்க சார். தீப்பொறி உள்ள போகுது சார். சுடுங்க சார், சுடுங்க. என்ன தோசையா சுட்டுக்கிட்டு இருக்கோம்? இருந்தது 6 குண்டு, 1 மேல சுட்டாச்சு, 5 சட்டையில சுட்டாச்சு, 6 காலி. நகருவியா? 6 குண்டும் காலியா? சிக்கிட்டீங்கல்ல, 2 தலையும் ஒன்னா ஒட்டுங்க. எதுக்கு? ஒரே வெட்ல 2 தலையும் பந்து மாதிரி ஓடுறதுக்கு. ஒட்டுறா அப்படி திரும்படா. ஏண்டா யாருக்கிட்ட உங்க பித்தலாட்ட வேலையை காட்டுறீங்க? டேய், நான்லாம் அறிவை யூஸ் பண்ணி தான்டா எல்லா இடத்துலயும் ஆட்டையை போட்டிருக்கேன். உங்களை மாதிரி ஆயுதத்தை பயன்படுத்தி எங்கேயும் ஆட்டையை போட்டு கிடையாரா? அப்படிப்பட்ட அப்பாவியவே ஆயுதத்தை தூக்க வச்சிருந்தாரோ? கட்டாதீங்கடா, பயமா இருக்கு, கட்டாதீங்கடா. டேய், திருடி வச்சிருக்க அப்புறம் வெளியேறா. ஏறா இந்தாங்க உங்க வாட்சி உங்க மோதிரம். ஏய், என்கிட்ட திருட மட்டும் எனக்கு போதாது. எல்லா இடத்துலயும் திருட பொருளை பூரா என்கிட்ட கொடுங்க. அப்ப இந்த தலை கட்டாதீங்கடா, பயமா இருக்கு. ஏறா ஏறா போறாதீங்க. என்ன மஞ்சள் பை மூடி காட்டுறேன், உள்ள மண்ணை குட்டி ஏமாத்திட்டு போறேன். உள்ள விட்டு எடு வெளியே. பூரா பொம்பளை நிறையா இருக்கடா, பொம்பளை ஆட்டை போட்டு போற உள்ள போற 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 துப்பாக்கி உள்ள போறா. போட போட செல்லையும் உள்ள போடு. அது என்ன எது போடுறா? என்னைய பெரிய திருடன் ஆகிட்டீங்களா? வேற எதுவும் இல்ல? திரும்ப கொண்டாங்க, திரும்ப ஓடு 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 ஓடு. நீங்க கோட்டுக்கு நேரம் வெட்டுங்க. ஓடு ஓடு. யாருக்கிட்ட ஆட்டைய போடுறீங்க? நாங்கெல்லாம் அட்டன் டயத்துல கத்தியும் யூஸ் பண்ணுவோம், புத்தியும் யூஸ் பண்ணுவோம்டா.